Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. பாகிஸ்தான் இப்போது மிக மோசமான நிதி நெருக்கடியில் சிக்கி உள்ளது என்பது அனைவருக்குமே தெரியும். எதை சாப்பிட்டால் பித்தம் தெளியும் என்பது போல இந்த நிதி நெருக்கடியிலிருந்து மீண்டு வர அந்த நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் தனது நாட்டில் உள்ள கனிமங்களின் உரிமைகளை வெளிநாடுகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே பாகிஸ்தானின் நிதி நிலைமை மோசமாக இருந்து வந்துள்ளது. குறிப்பாக சமீபத்திய ஆண்டுகளில் அது கையை மீறி செல்லும் அளவுக்கு சென்றுவிட்டது. நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் தனது ரேர் எர்த் மெட்டல்கள் மற்றும் கனிம வளங்களை வெளிநாட்டு முதலீட்டிற்கு அனுமதிக்க தயாராகி வருகிறது. அமெரிக்கா, சீனா, சவுதி அரேபியா, இங்கிலாந்து, துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளது. இதன் மதிப்பு $3 டிரில்லியன் முதல் $5 டிரில்லியன் வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது பாகிஸ்தானில் உள்ளூர் மாகாண அரசுகள் கட்டுப்பாட்டில் இந்த வளங்கள் உள்ளன. அதை பாகிஸ்தான் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறதாம். முதலீடுகளை எளிதாக்கும் வகையில் அனைத்து கனிம மற்றும் ரேர் எர்த் மெட்டல்களையும் மாநில அரசுகள் கட்டுப்பாட்டிலிருந்து பாகிஸ்தானின் மத்திய அரசு அதிகார வரம்புக்கு மாற்றப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெண்டர் மற்றும் ஒழுங்குமுறை ஒப்புதல்கள் மற்றும் பாதுகாப்பு அனுமதிகளை எளிதாக்கவே இந்த வளங்கள் மாகாண அரசுகளின் கீழ் இருந்து பாகிஸ்தானின் மத்திய அரசுக்கு மாற்றப்படுகிறது. பாகிஸ்தானின் 18வது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழ் இயற்கை வளங்கள் மீதான அதிகாரம் மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதை பாகிஸ்தானின் அரசுக்கு கீழ் கொண்டுவர அரசியலமைப்பு திருத்தம் தேவைப்படும். இதற்கான சட்ட வரைவு தற்போது பரிசீலனையில் உள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்த 6 முதல் 8 மாதங்களில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக கில்ஜிட் பால்டிஸ்தான் பகுதியில் உள்ள வளங்களின் உரிமைகளை வெளிநாடுகளுக்கு கொடுக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. இந்த உரிமைகளை சீனா பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல வட பலுச்சிஸ்தான் மற்றும் தெற்கு கைபர் பக்துன்வா பகுதிகளில் சுரங்க திட்டங்களை மேம்படுத்தும் உரிமைகளை அமெரிக்கா பெற வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல பாகிஸ்தானின் ரெக்கோ டிக் சுரங்கத்தில் செம்பு, தங்க படிமங்கள் அதிகம் உள்ளன. உலகிலேயே பயன்படுத்தப்படாத மிகப்பெரிய செம்பு, தங்க படிமங்கள் இந்த ரெக்கோ சுரங்கத்தில் தான் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சுரங்கத்தை சவுதி அரேபியாவுக்கு கொடுக்க பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதற்காக அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா, சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் என பல சர்வதேச நாடுகளுடனும் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். எல்லா நாடுகளுக்கும் பாகிஸ்தான் தேவையான தகவல்களை கொடுத்து வருகிறதாம். எந்த நாடு அதிக தொகையை முதலீடு செய்ய தயாராக இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு கனிமங்களை ஒதுக்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளது. அதன் பிறகு அனுமதிகளையும் விரைந்து கொடுக்க பாகிஸ்தான் முடிவெடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் பல்வேறு வளமான கனிமங்களை கொண்டிருக்கிறது. நிலக்கரி, செம்பு, தங்கம், இரும்பு தாது, குரோமைட் என பல கனிமங்கள் அங்குள்ளன. பாகிஸ்தான் உலகின் 5வது பெரிய செம்பு மற்றும் தங்க படிமங்களை கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தான் முதல் வடக்கிலுள்ள மலைப்பகுதிகள் வரையிலும், பஞ்சாப் சமவெளிகள் முதல் சிந்து பகுதிகள் வரையிலும் பாகிஸ்தானில் கனிம வளம் பரவி கிடக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.